எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் முதலமைச்சரின் பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் பல குளறுபடிகள் அரங்கேறியிருப்பது கணக்கு தணிக்கை அறிக்கையில் அம்பலமாகி உள்ளது. 2017, 2021 வரையிலான காலகட்டத்தில் முதலமைச்சரின் பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் பல குளறுபடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக நிதி தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 57 கிராமங்களில் 653 பயனாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 154 நபர்கள் மட்டுமே முழுமையாக பயனடைந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதில் 429 பேர் பட்டா இல்லாமலேயே இந்த திட்டத்தால் பயன்பெற்றுள்ளனர். இதில் 88 பயனாளிகள் கூடுதல் அறைகள், கார் பார்க்கிங் வசதி கட்டியுள்ளனர். இதனால் வசதி அடைந்தவர்களே இதில் பயனடைந்துள்ளதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி பெறாமல் விதியை மீறி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும், மாநில அரசு வழங்க வேண்டிய அனுமதியை மாவட்ட அளவில் வழங்குவது, மத்திய அரசு வழங்க வேண்டிய அனுமதியை மாநில அளவில் வழங்குவது போன்ற காரணங்களால் இதுபோன்ற விதிமீறல்கள் தொடர்வதாகவும் தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட கோல்டன் பே ரிசார்ட் தொடர்பாக 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புகார் கொடுக்கப்பட்டது எனவும், நேரடியாக ஆய்வு செய்த போது அனுமதி இல்லாதது தெரிய வந்ததாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு 4.25 லட்சம் ஏக்கர் நிலம் ஹெச்ஆர்என்சி கிட்ட இருக்கு. அந்த 4.25 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கும் எவ்வளோ 22,000 சொச்சம் பில்டிங்ஸ் இருக்கு. இதுக்கான ரெவென்யூ இவ்வளோ வந்திருக்குது, இது குத்தகை இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஆடிட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆடிட்டுக்கு போகிறோம். ஹெச்ஆர்என்சி ஆடிட்டுக்கு போயிட்டு இது கரெக்டாக அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஹெச்ஆர்என்சி எல்லாம் நீங்கள் ஆடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆவணங்கள் தரவில்லை. எங்கள் மக்கள் திரும்பி வந்து விடுகிறார்கள். அந்த சரியான ஒத்துழைப்பு தரவில்லை. உண்மை நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா 1959 ஆக்ட், ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி சூப்பரிண்டெண்டன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் இஸ் வித் ஹெச்ஆர்என்சி, வித் த கவர்மெண்ட். அண்ட் சிஏஜிஸ் டிபிசி ஆக்ட், இப்போ எப்படி அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதோ ஹெச்ஆர்என்சி நிர்வகிக்க, அது மாதிரி சிஏஜிஸ் டிபிசி ஆக்ட், ரெகுலேஷன் ஆஃப் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அதுபடி எங்களுக்கான கடமை அது. இதை சரி பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய கடமை. ஸோ எங்களோட கடமையை நாங்கள் செய்யலாம் அப்படின்னு போனால் திருப்பி அனுப்பப்படுகிறோம். ஆவணங்கள் தரப்படவில்லை.